பைபிள்லயே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் யார் தெரியுமா? இந்த சிம்சோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதாஸ் காரியத், இவங்க எல்லாம் பணத்திற்காக விற்கப்பட்டவர்கள். ஆனா அதிகமான தொகை, கோடிக்கணக்கான பணத்துக்கு விற்க 5 ராஜாக்கள் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தாங்களாமா. நீ அவனை மட்டும் எங்க கைக்குள்ள கொடுத்துரு. அவ்வளவு வேல்யூ. எப்பா, உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு உனக்கு தெரியாது சாமி. உனக்கு தெரியாது. யாருக்குமே என் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியலடா. இன்னைக்கு தாண்டா தெரியுது. இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போதாண்டா தெரியுது. சே, இவ்வளவு பெரிய வேல்யூ, இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என்ன நம்பி இருக்கீங்களா? இப்படி என்ன வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு நீ சாதாரணமான உன் வேல்யூ ரொம்ப பெருசு கண்ணா. ரொம்ப இது உலகத்துல இருக்கிற மனுஷன் உன்னை வேல்யூவா பாக்குறதுனால நீ வேல்யூவான பர்சன் கிடையாது. அதை குறிச்சு நீ யோசிக்காத. அவங்க என்ன வேல்யூவா பார்க்கவே இல்லை, அவங்க உன்னை வேல்யூவா பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய வேல்யூ உள்ள பர்சன் அப்படின்னு பரலோகத்திற்கு தெரியும். அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்காக தான் இந்த கூட்டம், அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து. நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அம்மா சொல்லிருக்கலாம், அப்பா சொல்லிக்கலாம், சரி போலாம் அப்படின்னு சொல்லலாம், சர்ச்சோட வந்திருக்கலாம். ஆனா இல்ல,